வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த ஸ்கீம்ல உங்க நேம் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்றது, அப்படி உங்க நேம் இருந்தா அதுக்கான கார்டை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு தராங்க. வாங்க இந்த வீடியோவில் உங்க நேம் இருக்கான்னு எப்படி செக் பண்ணிட்டு கார்டு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடை சரித்திரமடை. ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள் www.cmcistn.com ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், அதோட மெயின் வெப்சைட் பேஜ். இதெல்லாம் சைடில் பாருங்கள் மெனு பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். செகண்டில் பாருங்க என்ரோல்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மெம்பர் சார்ஜ் பார் இ கார்டுன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். யூஆர்என் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், பெனிஃபிஷரி நேமு, ஜெண்டர், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, வில்லேஜ், பின்கோடு அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ரேஷன் கார்டு நம்பர் தெரிஞ்சாவே போதும், உங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான கார்டு தான் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே சர்ச்சுன்னு இருக்கும், அதை கொடுங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கீமில் உங்கள் நேம் இருந்தால் கீழே ஓப்பன் ஆகும். அதில் பாலிசி நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், அப்புறம் மெம்பர்ஸ் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க, அவனுடைய ஏஜ், ஜெண்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்கள் நேம் இல்லைன்னா கீழே டீட்டெயில் ஓப்பன் ஆகுது. நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அடுத்தது இந்த ஸ்கீமில் உங்கள் நேம் இருந்தால் அதுக்கான மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை கீழே பாருங்க பாலிசி நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அது கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கிளிக் பண்ணுங்க. அந்த நம்பர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதனுடைய உங்கள் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் இதில் தான் உங்கள் யூஆர்என் நம்பர் இருக்கும், ஆல்ரெடி ரேஷன் கார்டு நம்பரு, அப்புறம் இதில் யாராவது நேம்லாம் இருக்கணும், உங்கள் அட்ரஸு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கான கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஜென்ரேட் இ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவ காப்பீடு அட்டை டவுன்லோட் ஆயிரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் கமோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.